ஹாய் ஹலோ மக்களே, கத்திரி செடி வந்து எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காட்டுறேன். இது நம்ம வந்து வெறும் ₹2 வாங்கின கத்திரி செடி. கத்திரி செடியாகவே வாங்கிட்டேன். நான் வந்து விதைகள் போடாமல் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். காய்கள் ஒவ்வொரு காய்கள்லையும் ஒவ்வொரு இலைகள்லையும் எவ்வளோ காய்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு 1 மந்த்லேயே நம்மளுக்கு இவ்வளோ பெரிய காய்கள்லாம் அழகாக கிடச்சிருக்கு. பூக்கள் நிறையா விட்டுருக்கு. இதுக்கு வந்து நம்ம வந்து அந்த வீக்லி நம்ம கொடுக்குற உரம் தான் காரணம். லிக்விட் ஃபெர்டிலைசராக இருக்கட்டும், நம்ம கொடுக்குற திட உரங்களாக இருக்கட்டும், அது வந்து நம்ம வாரம் வாரம் ரெகுலராக கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து செடிகளில் வந்து பூ அதிகமாக வைக்கும். பூக்களும் நல்லா உதிராமல் நல்லா பெரிய காய்கறிகளாக கிடைக்கும். இது வந்து நம்ம அரசு தோட்டக்கலை மற்றும் பண்ணையில் வாங்கின கத்திரி நாற்று தான். ஒரு ₹20 பார்த்திங்கன்னா, ஒரு ₹10 பார்த்திங்கன்னா ஒரு 20 கன்று கொடுத்தாங்க. அப்போ ஒரு கன்றோட ரேட்டு வந்து வெறும் ₹2 தான். நம்ம ₹2 பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கத்திரி நாற்று அழகாக வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து க்ரீன் கலர் கத்திரிக்காய் போல். இதுக்கு காரணம் நான் தயாரித்து வச்ச உரங்கள் பாருங்கள். இதை வந்து நான் வாரம் கொடுத்துட்ருப்பேன். உரங்கள் வந்து இந்த கண்டிஷனில் தான் இருக்கணும். நல்லா பொடுன்னு இருக்கணும். ஈரப்பதமாக இருந்தால் செடிகள் வந்து ஒழுங்காக வளராது. நம்மளுடைய உரங்களை வந்து கத்திரிக்காய் நாற்றோட வேர்க்கால்களுக்கு வந்து வாரம் போட்டுகிட்டே வரணும். லிக்விட் ஃபெர்டிலைசரை ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் ஆச்சும் கொடுத்துட்டே வந்திங்கன்னா இது மாதிரி காய்கள் அதிகமாக காய்க்கும். பூக்கள் வந்து கீழே உதிராது. பாருங்கள் ஒவ்வொரு கொப்புலையும் எவ்வளோ பூக்கள் விட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பூக்கள் வந்து உதிராமல் இருக்கிறதுக்கு நம்ம தயாரித்து வச்ச உரங்களை வந்து வாரம் போட்டுட்டு வரணும். அதான் இதோட சீக்ரெட்டு. இலைகளும் பாருங்கள் அழகாக இருக்குது. அந்த உரங்களை போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டியை வச்சுட்டு அதுக்கு மேலே மண்ணை தூக்கி போட்டுடணும். சப்போஸ் மழை வந்தாலும் இந்த உரங்கள் வந்து அடிச்சிட்டு போகாமல் நம்மளுடைய கத்திரி நாற்றுகளுக்கு உள்ளுக்குள்ளே வேருக்கு உள்ளே போய் நல்லா சாறு இறங்கி நம்மளுக்கு வந்து பூக்கள் வந்து அதிகமாக விடும். பூக்கள் வந்து உதிராது. கத்திரி நாற்றுக்களும் அழகாக கிடைக்கும். வெறும் ₹2 வாங்கின கத்திரி நாற்று எவ்வளோ சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள். உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு தோட்டக்கலை மற்றும் பண்ணையில் அவைலபிளாக இருக்குது. கத்திரி நாற்றுகள் வாங்கி விதைங்க. அழகாக 1 மாதத்துலேயே நம்மளுக்கு வந்து காய்கறிகள் வந்து கொடுத்துரும். அதுக்கு வந்து இந்த உரங்களை வந்து நம்ம வந்து போட்டுகிட்டே வரணும். இந்த உரங்கள் வந்து நானாக ப்ரிப்பேர் பண்ணது. காய்கறி கழிவு, மாட்டு சாணம், ஆட்டு சாணம், இதுகளை வச்சு நானாக கலந்து தயாரித்த உரங்கள் தான். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இதுக்கப்புறம் கூட வீடியோஸ்னால் உங்களுக்கு